வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. தினசரி ஒரு 10 இங்கிலீஷ் வேர்ட்ஸை நீங்கள் ஏதாவது ஒரு புதுமையான வேர்ட்ஸ் வந்து எழுதி பழகுங்க. அதோட மீனிங் பாருங்கள். அதை வந்து சென்டென்ஸில் பயன்படுத்த கொஞ்சம் கற்றுக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்களே சின்ன சின்ன விஷயங்கள் ஹோம்ஒர்க் வீட்டில் பண்ணி நீங்கள் அழகாக உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து கண்ணாடி முன்னாடி உட்காந்து பேசுங்க. உங்கள் வாயில் என்னென்னலாம் வருதோ பேசுங்க. ஏதாவது ஒரு டாபிக் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா முன்னாடி எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யார், ரீசெண்டாக என்ன படம் பார்த்தீங்க, அந்த படத்தை பற்றி உங்களுடைய விமர்சனம் என்ன அப்படின்ற விஷயங்கள் கூட பேசுங்க. உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அது தொடர்பாக ஏதாவது ஒரு டாபிக் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு பேசுங்க. இல்லைனா கண்ணாடி முன்னாடி உட்காந்து பேசுங்க. அது தொடர்பாக நீங்களே இப்போ சென்டென்ஸ் உருவாக்கி நீங்களே எழுதி பாருங்கள். அதை மெமரி பண்ணி பேசுங்க. இப்படி பல விதங்களில் உங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இந்த கம்யூனிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசுறது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அழகாக சொல்லுவாங்கள்ல, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லாங்குவேஜ் வந்து பேச மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதனால் திரும்ப நீங்கள் தப்பாக கூட பேசி பழகுங்க. நிறைய டைம் நீங்கள் திரும்ப இதை செய்யும்போது நீங்கள் எங்கெங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எங்கெங்கே வந்து மிஸ்டேக்ஸை வந்து எப்படி எரடிகேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். எங்கெங்கே அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தானாகவே வந்துடும். ஏன்னா உங்கள் மைண்டில் வந்து உங்கள் சப்கான்ஷியஸில் நீங்கள் ஸ்கூலிங்கில் படித்ததுலேருந்து உங்களோட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாமே மைண்டில் ரெக்கார்டாக இருக்குது. அப்போ கரெக்டான இங்கிலீஷ் பேசணும், கரெக்டாக உங்களுக்கு பேச வரும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கார்டாக இருக்குது. நம்ம செய்ய மறந்தது என்னென்னா பேசாமல் விட்டது தான். இந்த பேசாமல் விட்டதன் மூலமாக இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்கள் ஒரு கேப் கிரியேட் ஆகி கேப் கிரியேட் ஆகி நம்மளால் பேச முடியல தவிர உங்களால் பேச முடியாதுன்னு கிடையாது. எவ்ரி போஸ்ட் கிராஜுவேட் கேன் ஸ்பீக் குட் இங்கிலீஷ். அவங்களால வந்து கண்டிப்பாக பேச முடியும். ப்ராக்டிஸ் இல்லாதனால தான் இங்கே ஒரு பெரிய கேப் உண்டாகுது. அதனால் யூ டோன்ட் ஹாவ் டு அண்டர்கோ ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் கிளாஸ். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் வீட்டிலேருந்தே கொஞ்சம் நீங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இதில் சேட் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணும்போதும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து தமிழ் வார்த்தைகளை ஆங்கிலத்தில் எழுதாமல் முழுக்க இங்கிலீஷ்லேயே சென்டென்ஸ் உருவாக்கி பேசுங்க. லைக் மைண்டட் பீப்புள்கிட்ட ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து சேட் பண்ணுங்கள். நேரடியாக பார்க்கும்போது உட்காந்து ஜிடி மாரி உட்காந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு பேசுங்க. இப்படி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து பேசும்போது வரக்கூடிய பயம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே போயிடும். இன்டர்வியூ போகும்போது ஏற்படக்கூடிய பயம் போயிடும். ஒருத்தர் முன்னாடி நின்று பேசுகிறப்போ ஏற்படக்கூடிய பயம் போயிடும். இப்போ இங்கிலீஷில் பேசினா ஏதாவது தப்பாக இருந்தால் ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை கேலி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த ஹெசிடேஷன் அது எல்லாமே போயிடும். அதனால் நீங்கள் திரும்ப பேசுகிறது மூலமாக மட்டும்தான் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணிக்க முடியும். இங்கிலீஷ்னு இல்லை, எனி லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நீங்கள் பேசி தான் இதை டெவலப் பண்ண முடியும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷில் சேட் பண்ணுங்கள். வீடியோ ஆன் பண்ணிவிட்டு பேசுங்க. நீங்களே உட்காந்து அதை வந்து ஆடியோ போட்டு கேளுங்க, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். இப்படி உங்கள் கையில் நிறைய டூல்ஸ் இருக்குது. இது ஒன்று யூஸ் பண்ணி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா, நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 1 month, மேக்ஸிமம் 2 to 3 months, இன்னும் மேக்ஸிமம் சொன்னால் 100 டேஸ்க்குள்ளார யூ கேன் டெவலப் அன் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வித்தின் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள வந்து எக்ஸலண்ட்டான கம்யூனிகேஷன் உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். இதில் வந்து இதுக்கான எல்லா டூல்ஸுமே உங்ககிட்ட இருக்குது. இது நீங்கள் எங்கேயுமே தேடி எதுக்குமே போக வேண்டாம். நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. நிறைய கான்வர்சேஷன் பண்ணக்கூடிய நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. அதில் பாருங்கள். நிறைய ஆப் இருக்குது. அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸில் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் இங்கே நான் மறுபடியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண பழகுங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை யாருமே தடுக்க முடியாது. நன்றி.